என்ன டிட்டாச்மெண்ட் பற்றற்று இருந்ததுன்னு சொல்றதுன்னா அது முதலாவது விடயம் சொல்றாரு யோகத்துல. அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு விடயத்துல மும்முரமாக இருக்கோம்னு சொன்னா மற்ற விடயங்கள்ல இருந்து நம்ம பற்றற்று இருக்கோம். அவர் சொன்னார் இல்லையா, அது எந்த அனுபவமாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு அனுபவம் செய்றோம் அப்படின்னு சொன்னா மற்ற விடயங்கள்ல இருந்து பற்றற்று இருக்கிறது. इतना ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஜாஸ்தி பற்றுட்டு இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு அதோடைய அனுபவமும் இருக்கும். இப்படியும் சொல்லலாம், ஒண்ணு பற்றற்று இருக்கும் அதனால அனுபவம் ஆகுது, இல்ல அனுபவத்துல மூழ்கி இருக்கும் அதனால பற்றற்றவர் ஆயிட்டோம். ரெண்டும் சொல்லலாம். So, ரெண்டுமே ஒவ்வொன்றுத்துக்கும் ஜாஸ்தியாகும். நம்ம அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க பற்றற்றாகவும் பற்றற்றாக ஆக அனுபவமும் ஜாஸ்தியாகும். ஸோ நிறைய வந்து இந்த யோகத்துல இதுக்காக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு பற்றுட்டு இருக்கிறது. இங்க வந்து பற்றுன்னு சொன்னா வெறும் லௌகீக உறவு முறைகள் கூட பற்று இருக்கு, அது மட்டும் கிடையாது. वो இது வந்து நம்ம ஆரம்பத்துல வந்தப்போ பாபா கிட்ட அது என்ன, யோகம் என்ன, விகாரங்கள் என்ன, அந்த விகாரத்துல பற்றுனா என்ன அப்படின்னு சொல்றதுக்காக ஆரம்பத்துல அந்த மாதிரி சொன்னோம். பட் நம்ம போக போக இன்னும் நம்ம வந்து முன்னேற முன்னேற பாபா நமக்கு இன்னும் ரொம்ப ஆழமான பற்றுக்காக விடயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ பாபா வந்து ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு, உடல் மற்றும் உடல் உறவினர்கள். ஸோ உடல்ல இருந்தும் நம்ம வந்து பற்றற்றர் ஆகணும். வெறும் உடலுடைய உறவினர்கள், உடல் மற்றும் உடலின் உறவு முறை. ஸோ பாபா சொல்லுது மற்றவங்க கூட எப்படியும் பற்று இருக்க கூடாது, அது ஓகே தான். பட் சுயத்தோடைய உடல் மேலேயும் பற்று இருக்க கூடாது. மற்றவங்கள கூட அந்த பற்றுன்னு சொல்றது, ஈர்ப்புன்னு சொல்றது அதெல்லாம் இல்லாம இருக்கட்டும். பட் சுயத்தோடைய உடல்லையும் நம்ம வந்து சிக்கிக்க கூடாது. இந்த இந்த கூண்டை வந்து நம்ம விடணும் இல்லையா. अब பறவை இப்ப பறக்கணும், நீங்க பாத்தீங்கன்னா இது இருக்கு, பற்றற்று இருக்கு. புத்திசம் செய்யறது, விபாசனா, இல்ல ஜெயினிசம், இல்ல மற்ற என்னன்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ பட்டாண்டலி யோகா, இதெல்லாம் வந்து இதுல எல்லாத்துலயும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. तो அனுபவம் செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த பற்றற்று இருக்கிறது அத்தியாவசியம் பாட்டு பாடுறாரு. இனி அனுபவம் செய்யறதுக்கு இல்ல, அவங்க சும்மா உட்கார்ந்து நான் ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மான்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன அனுபவம் ஆகும்? அனுபவம் ஆகாது. अनु அனுபவம் எப்போ ஆகும் அப்படின்னா இந்த உடலில் இருந்து பற்றற்று இருக்கும் பொழுதுதான் அந்த அனுபவம் ஆகும். இந்த உலகத்துல இருந்து நம்ம பற்றற்று இருக்கும் பொழுதுதான் அது நடக்கும். இதுல இருந்து பற்றற்று ஆகிறதுக்கு பாபா பல வழிமுறைகள் சொல்லியிருக்காரு. அவர் சொல்றது பேஹத் வைராகினா எல்லையற்ற வைராக்கியம் இருக்கணும். இதுல இருந்து என்ன के நடக்கும்? डिटेल முழுமையாக பற்று इस இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருட்கள், அஹ், எல்லாமே உறவு முறைகள், இதுல இருந்து எல்லா लेकिन விடயங்கள்ல இருந்தும் உங்களுக்கு பற்றற்று இருக்கலாம். எல்லையற்ற வைராகியம் இருக்கும். யோகியாக வந்திருக்கோம் நம்ம, இதைத்தான் நம்மளுடைய இலக்குன்னு சொல்லி எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ கண்டிப்பாக நம்ம அதை அனுபவம் செய்யணும் இல்லையா. இல்லைன்னா எதுக்காக, என்ன அதுல நன்மை இருக்கு, நம்ம வந்ததுக்கும் என்ன நன்மை? ஹோல் ஹார்ட்டட்லின்னா முழு இதயத்தோட நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும். ஆதி இதயத்தோட நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சோம்னா அதோடைய பலன் கூட முழுமையாக இருக்காது. तो बेहद का वैराग्य जैसे मिसाल के तौर से இது வந்து பாபா சொன்னது நமக்கு எல்லையற்ற வைராகியம். ஒரு எக்ஸாம்பிள், உதாரணம் பற்றற்று இருக்கிறதுக்கு பல வழிமுறைகள் பாபா சொல்லியிருக்காரு. அதுல ஒரு உதாரணம் எல்லையற்ற வைராகியம் இருக்கட்டும். நிறைய தடவை கேட்டிருக்கீங்க. அதுக்காக பாபா நமக்கு அதுக்காகவும் அந்த எல்லையற்ற வைராகியம் கொண்டு வரதுக்காகவும் பல வழிகள் பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. ஆனா சில நேரங்கள்ல நம்ம அந்த வழிகளை பயன்படுத்துறது. முன்னாடி காலத்துல எல்லாம் ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து புரின்னு சொல்லுவாங்க, சிவபுரி பிரம்மாபுரி அப்படின்னு. ஸோ இந்த உடலு கூட புரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வசிக்கக்கூடிய ஒரு இடம், உடலும் ஒரு புரி. இந்த தேகம், இந்த உடல் என்னும் புரியில இருக்கக்கூடியவன் புருஷனா மனிதன். நாலா பக்கமும் உடல்ல இருக்கிறவங்க தான் இருக்காங்க. देहधारियों से
आप क्या अवॉइड करेंगे? சோ இப்ப நீங்க என்னத்தை அவாய்ட் பண்ண முடியும்? உடல் இருக்கிறவங்க கூட தான் நாலா பக்கமும் இருக்கும். சோ அதை அவாய்ட் பண்ண முடியாது. सब तरफ से आपको देहधारी दिखाई देंगे। எல்லா பக்கமும் உங்களுக்கு உடல் இருக்கிறவங்க தான் தென்படுவாங்க. यहाँ तक के भक्ति में आपके इष्ट देव, जिनकी भक्ति आप करते हैं, जो आपके देवी देवता हैं, जिनको नमो नमः आप कहते हैं, वो भी देहधारी हैं। இத்தனைக்கும் நீங்க யார வழிபடுறீங்களோ, தேவ தேவியர்கள், நமோ நமஹன்னு சொல்றீங்களோ, அவங்களுக்கும் உடல் இருக்கு. इतने तक देह हमारी मन में घुस गया है। அவ்வளோ நம்மளுடைய மனதுல அந்த உடல் அப்படின்னது உள்ள போயிடுச்சு. अब इससे डिटैच कैसे होंगे? இப்போ இதுல இருந்து எப்படி பற்றச் ஆகுறது? इस सब से वो है योग की अवस्था, योग की स्टेज, आत्मा और परमात्मा का मिलन, तीसरी और कोई चीज बीच में नहीं। So, யோகம் அப்படின்னு சொன்னா ஆத்மா பரமாத்மாவுடைய சந்திப்பு, நடுவுல மூணாவது யாருமே கிடையாது. अपनी देह भी नहीं, देहधारी भी नहीं, உடலும் கிடையாது, சுயத்துடைய உடலும் கிடையாது, உறவினர்களும் கிடையாது, देह के संबंधी भी नहीं। अरे और तो छोड़ो, ये देह का जगत भी नहीं। இந்த உடலுடைய உலகமும் கிடையாது। इससे भी हम निकल जाएं, இதுல இருந்து कहाँ निकल जाएं? விட்டுட்டு போகணும், எங்க போகணும்? जब तक हमें कुछ मालूम ना हो कहाँ चले जाएं? जहाँ हम खड़े हैं और कोई जगह ही नहीं हमको पता, तो कहाँ जाएंगे? तो बाबा ने कहा है, बच्चे परम धाम में। அதனால பாபா சொல்லி எங்க போறது, நம்ம இங்க இந்த உடல்ல இருக்கும்னு சொன்னா பாபா சொல்லியிருக்காரு பரந்தாமம். वहाँ कोई देहधारी नहीं है। அங்க யாரு எந்த உடலும் அங்க கிடையாது. உடல்ல இருக்கிறவங்க யாருமே அங்க கிடையாது பரந்தாமத்துல. देह की दुनिया नहीं है। அது உடல் इसलिए உலகம் கிடையாது। इस ज्ञान में समझाया जाता है कि एक है स्थूल जगत, एक सूक्ष्म जगत और एक निराकारी दुनिया, அதுதான் அந்த மூன்று உலகங்கள் பத்தி நமக்கு சொல்லி கொடுக்கப்படுது। जहाँ पर शरीरधारी कोई नहीं है। मुक्त होने के बाद ही आत्मा वहाँ जाती है। முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆத்மா அங்க போகுது। वहाँ देह की बात ही नहीं है। உடல் அப்படின்ற வார்த்தையே கிடையாது। तो इसलिए जब आप योग में बैठते हो तो बाबा क्या कहते हैं, गीत भी बजते हैं अपने यहाँ, जो हमारा ध्यान इस तरफ खिंचवाते हैं, तन हमारा यहाँ होगा, मन हमारा वहाँ होगा। சோ அந்த பாபாவும் நமக்கு சொல்ற பரந்தாமம் அப்படி இந்த பாடலும் இருக்கு இல்லையா, அந்த 7:30 மணி பாடலையும் அதுதான் வரும், உடல் இங்க இருக்கு, மனம் அங்க இருக்கு। तो वो जो परम धाम, ब्रह्मलोक, परलोक इत्यादि नाम जिसको कहते हैं, जहाँ लाइट ही लाइट है, और वो लाइट भी इस दुनिया की लाइट नहीं है। சோ பாபா நமக்கு என்ன சொந்த பிரம்மலோகம், பரலோகம், சிவலோகம் சொல்லக்கூடிய அந்த இடம், அதுல முழுமையாக ஒளிதான் இருக்கு, அதுவும் இங்க இருக்கக்கூடிய ஒளி மாதிரி இல்லை। जो अभी इलेक्ट्रिसिटी की लाइट आ रही है, या सोलर लाइट हम लेते हैं, या एटॉमिक रिएक्टर से लाइट आती है हमको, नॉट दैट काइंड ऑफ लाइट, डिवाइन लाइट है। बाबा कहते हैं कि वो एक छठा तत्व है, एक दिव्य प्रकाश है। ஒளி அது 6th எலிமெண்ட்னு சொல்லுவோம், இந்த 5 தத்துவங்கள்। सब जगह प्रकाश है, उस प्रकाश में चले जाओ, तब इस दुनिया பக்கமும் அப்படி ஒளி, அந்த ஒளியில போயிடுங்க, से डिटैच हो जाओगे, அப்போ நீங்க எல்லாத்துல இருந்து பற்றற்று ஆயிடுவீங்க, शरीर से डिटैच हो जाओगे, இந்த உடல்ல இருந்தும் பற்றற்று ஆயிடுவீங்க। सब एक धक से, ऑल एट वन टाइम, எல்லாமே ஒரே ஒரு அடியில அப்படி பற்றற்று ஆயிடுதான் அங்க போயிட்டோம்னு சொன்னா। உடல் உறவினர்கள், பொருட்கள், உலகம் எல்லாமே पीछे रह जाएगा। आप इससे आगे चले जाओगे,
कितना आनंद होगा, எவ்வளவு ஆனந்தம் இருக்கும். वो कैसा अनुभव होगा जब आप एक निराली उसमें होंगे. नेचुरली अनुभव भी निराला होगा. அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடத்துல இருக்கும் பொழுது அனுபவங்களும் அற்புதமாக இருக்கும். वो अनुभव आप करना चाहते हैं ना योग का. योग माना आप यही बताते हैं ना कि आत्मा परमात्मा का मिलन. யோகம் அப்படின்னா அதுதானே நீங்க சொல்றீங்க, ஆத்மா பரமாத்மாவுடைய சந்திப்பு. तो जो घर है भगवान का, जिसको हम कहते हैं भाई शिवपुरी है, उसमें एक बाबा, दूसरा मैं, तीसरा न कोई. அது போல பரந்தாமத்துல சிவ்புரின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு பாபா, இரண்டாவது நான், மூன்றாவது யாருமே இல்லை. जब ऐसा हो அந்த மாதிரி वो है योग. அதுதான் யோகம் சொல்லலாம். वो प्रैक्टिस से आता है. அது பயிற்சியில தான் வரும். பயிற்சி செய்ய செய்யத்தான் அது வரும். अभ्यास से और वैराग्य से. ஒண்ணு பயிற்சி, இன்னொன்னு வைராகியம். गीता में अर्जुन ने यही प्रश्न पूछा, लिखा हुआ है. उनके हिसाब से जो अर्जुन ने पूछा, नाम जिसका अर्जुन है, कि ये मन तो बड़ा चंचल है, भागता है, काबू में आता नहीं है, इसको कैसे मैं स्थिर करूं. கீதையிலும் அர்ஜுனன் அதைத்தான் கேட்டது. மீனிங் அதுல அந்த மாதிரி இருக்கு. என்னது, மனம் ரொம்ப சஞ்சலமாக இருக்கு, அது கட்டுப்படுத்தவே முடியலையே. तो उसे ये कहा गया अभ्यास से और वैराग्य से. அவங்களுக்கு அதுதான் சொல்லப்பட்டது. ஒண்ணு பயிற்சி, இன்னொன்னு வைராகியம். இது ரெண்டு மூலமாக அதை கட்டுப்படுத்தலாம். इन दो से अभ्यास वैराग्य, वैराग्य பயிற்சி வைராகியம், வைராகியம் பயிற்சி. अभ्यास, ये भी कनेक्टेड हैं. இது ரெண்டுத்துலயும் தொடர்பு இருக்கு. करेंगे तो दूसरे में भी उन्नति होगी. ஒண்ணு நீங்க செஞ்சீங்கன்னா இன்னொருத்துலயும் உங்களுக்கு முன்னேறலாம், आगे बढ़ेंगे. उसमें ये एक दूसरे के सपोर्टर्स हैं, परिपोषक हैं. इससे आपको लाभ होगा. तो वहां चले जाएं. ये है डिटैचमेंट. சோ அங்க போயிடுங்க. இதுதான் பற்றத்திருக்கல்னு சொல்லுவோம். टाइम और स्पेस दो चीजें हैं, केवल स्पेस नहीं. इस दुनिया की जो स्पेस है, जिसको एस्ट्रोनॉमर्स अपने तरीके से गैलेक्सीज और स्टार्स और वो सब ब्लैक होल्स और ये टाइम टू टाइम बताते रहते हैं, उनका जो माइंड में कॉन्सेप्ट है दुनिया के लिए, वो अपने प्रकार का है. लेकिन वो अलग प्रकार की दुनिया है वो भी एक लाइट ल्यूमिनस वर्ल्ड. சோ என்ன சொல்ற, ஸ்பேஸ் அந்த இடம் பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் ரெண்டுத்துல இருந்தும், நேரம் காலம் மற்றும் அந்த ஸ்பேஸ் வெளின்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து அப்பாற்பட்ட. சோ அந்த வெண்வெளின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பேஸ் அதுவும் அற்புதமான அந்த மாதிரி ஒளி, இந்த கேலக்சி, பிளாக் ஹோல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க சயின்ஸ்ல. அதுவும் ஒண்ணு, அதுவும் ஒரு மாதிரி அற்புதமானது. लेकिन ये जो आत्मा रूपी स्टार हैं, ये उस दुनिया में चले जाएं. ஆனால் நம்ம எங்க போகணும், அதுக்கும் அப்பால் அந்த உலகத்துக்கு போகணும், ஆத்மா என்ற அந்த நட்சத்திரங்களின் உலகத்துக்கு. झिलमिल झिलमिल उस दुनिया में करें. तो ये பிரகாசிங்க பரந்தாமத்தில். ये जो अनुभव है, प्रैक्टिस प्रैक्टिस प्रैक्टिस, பயிற்சி பயிற்சி பயிற்சி, and you will gain success. அப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். पुरुषार्थ कभी वेस्ट नहीं जाता है. நம்ம என்ன முயற்சி செய்யறோமோ அது எப்பவுமே வீணாகாது. मेहनत कभी बेकार नहीं जाती. करते जाइए करते जाइए. போங்க, பயிற்சி செஞ்சுட்டே இருங்க, முயற்சி செஞ்சுட்டே இருங்க, அது கண்டிப்பா வீணாகாது, அனுபவம் ஆகும் உங்களுக்கு. करते जाइए, हिम्मत ना हारिए. लेकिन இழக்காதீங்க. जितना आप करेंगे, आपको बाबा कहता है प्रत्यक्ष फल मिलेगा. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க செய்வீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு உடனடி பலன் கிடைக்கும். बच्चे, ये योग प्रत्यक्ष फल देने वाला है.
अब भविष्य में जो दैवी स्वराज मिलेगा वो तो है, लेकिन प्रत्यक्ष फल मिलेगा अभी। எதிர்காலத்துல நமக்கு கிடைக்கக்கூடியது இருக்கும் அந்த தெய்வீக ராஜ்யம். ஆனா இப்போ அந்த உடனடி பலன் கிடைக்கும். उसमें से एक प्रत्यक्ष फल क्या होगा? आनंद। அதுல ஒரு உடனடி பலன் என்னன்னு சொன்னா ஆனந்தம். ऐसा ही और कोई जीवन में अनुभूति नहीं, இந்த மாதிரி அனுபவம் வாழ்க்கையில எதுவுமே இருக்காது. அவ்வளவு ஆனந்தம், कोई प्राप्ति नहीं, जिसको हम ब्लिस कहते हैं, आनंद कहते हैं। ये तो स्पेस से ही केवल नहीं, टाइम से भी। स्पेस அந்த வெளியில இருந்து அந்த ஸ்பேஸ்ல இருந்து மட்டும் நம்ம அப்பால் போகல, ஆனா காலம் அதுல இருந்தும் அப்பால் போகல. टाइम ये दोनों रिलेटिव हैं, इनका कनेक्शन है। ரெண்டுத்துக்கும் कोई கனெக்ஷன், रेफरेंस காலம் மற்றும் அந்த இடம். पॉइंट लेना पड़ता है जहां से आप टाइम कैलकुलेट करें। जैसे लैटिट्यूड लॉन्गिट्यूड बनाए हुए हैं, मेरिडियन बनाया हुआ है, तो कोई जगह कोई फिक्स्ड करते हैं आप, जिससे लेकर टाइम और स्पेस का आप वो कैलकुलेशन करते हैं। ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்கு. அந்த சயின்ஸ் படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும். அது ஏதாவது ஒண்ணு மெஷர் பண்ணணும்னு சொன்னா அது ரெண்டும் வச்சுதான் மெஷர் பண்ணுவாங்க, காலமும் சரி அந்த ஸ்பேஸும் சரி. तो टाइम की बात अलग है, स्पेस से आप पार चले गए उस स्पेस में, बियॉन्ड, जिसको बियॉन्ड कहा जाता है, उसको संस्कृत में हिंदी में परात पर, परात। பக்தியில அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, பராத்து பர் அப்படின்னா அப்படியே அப்பா அது போயிட்டோம். ஸ்பேஸ் அந்த அந்த இடத்து இந்த இடங்கள்ல இருந்து அப்பால் அங்க போயாச்சு. पर परे से परे, उससे परे और कुछ नहीं। அதுல இருந்து அப்பால் வேற எதுவும் கிடையாது. वो वहां हम चलो, क्योंकि वो बेअंत दुनिया है। बेअंत किसको कहते हैं? इन्फिनिटी को लोगों ने स्टडी करने की कोशिश की है। वो एक अलग सब्जेक्ट है कि हमारे हिसाब से बेअंत क्या है। ஸோ இன்ஃபினிட்டின்னு சொல்லக்கூடியது சயின்டிஸ்ட் வந்து அது என்ன அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க, முடிவற்றதுன்னு சொல்லக்கூடியது. ஆனா பாபா நமக்கு முடிவற்றதுன்னு சொல்லக்கூடியது என்ன சொல்லியிருக்காரு? कीजिए, लोगों ने बहुत से शब्दों को मिस इंटरप्रेट किया है, उससे सारा घोटाला हुआ है, गलत अंडरस्टैंडिंग लोगों ने की है। बेअंत, जिसका अंत ना हो, स्पेस के हिसाब से या टाइम के हिसाब से, किस हिसाब से अंत ना हो। अब अगर आप कहेंगे टाइम के हिसाब से अंत ना हो, वो तो अविनाशी हुआ, आत्मा बेअंत है। क्योंकि முடிவற்றதுன்னு சொன்னா நேரம் காலமா இல்ல ஸ்பேஸா இடமா? சோ காலம் அப்படின்னு சொன்னா ஆத்மா வந்து அழிவற்றது, वो अनादि और अविनाशी है। ज्योति बिंदु है बारीक से बारीक, ஜோதி பிந்து. लेकिन समय की दृष्टि से बेअंत है। ஆனா காலம் அப்படின்னு பார்க்க போனா அது முடிவற்றது இல்லையா? ஆத்மா அழிவற்றதுனால முடிவற்றது. ना कोई ऐसा समय था न होगा जब आत्मा होगी नहीं। இந்த மாதிரி ஒரு காலம் இது இருக்கவும் இல்லை, இருக்கவும் இருக்காது, ஆத்மா இல்லாதது அப்படின்றது. इसका अंत नहीं होगा। बेअंत का एक ये मतलब है। முடிவற்றதுன்னு சொன்னா இது ஒரு அர்த்தம், ஆத்மா வந்து அழிவற்றது எப்பவுமே இருக்கும். दूसरा बेअंत माना स्पेस के हिसाब से, ये माइंड में एब्स्ट्रैक्ट थिंकिंग की बात है, एक कंसीव करने की बात है। आप माइंड में सोचिए एक बहुत बड़ी चीज, बहुत बड़ी चीज, बहुत बड़ी चीज। आप कहेंगे ये बेअंत तो नहीं है, ये बड़ी तो जरूर है जो मैं सोच रहा हूं, लेकिन आपको लगेगा उससे आगे और है। சோ இன்னொன்னு வந்து இது வந்து காலம், ரொம்ப ஆழமான விடயங்கள் சொல்லிட்டு இருக்காரு இந்த சிங்கத்தை பாக்குறதுக்கு. ஏன்னா உலகத்துல வந்து நிறைய இந்த மாதிரி எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க, ஆனா அதெல்லாம் கொஞ்சம் தவறாக மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிட்டது, தவறாக சொல்லிட்டது.
ஆனா இங்க வந்து ஆத்மா ஒண்ணு காலத்தோடைய அடிப்படையில முடிவற்றதுன்னு சொல்லலாம். இன்னொன்னு முடிவற்றது ஸ்பேஸ், அந்த வெளின்னு சொல்லக்கூடிய அந்த அதுல இருந்து எப்படி ஆஹ், ஒரு பெரிய விடயத்தை யோசிச்சு பாருங்க, பெரிய ஒரு பொருள். ஓகே, அதோட இன்னும் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் இல்லையா? இன்னும் இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும், அதோட இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கலாம் ஏதாவது தான் உள்ளுக்குள்ள நினைப்போம். राइट को, लेफ्ट को, आगे पीछे और है। लेकिन मैथमेटिशियन और जो इस लाइन के लोग फिजिसिस्ट इत्यादि हैं, उन्होंने कोशिश की है समझने की कि इन्फिनिट क्या है, इन्फिनिटेसिमल क्या है, बेअंत क्या है। तो स्पेस के हिसाब से बेअंत और टाइम के हिसाब से भी बेअंत, आप दोनों से निकल जाइए। சோ இது வந்து சயின்டிஸ்ட் இன்னும் அது வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, என்ன முடிவற்றதுன்னா என்ன, இது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு, என்ன அதுக்கு பொருள். ஆனா அவர் சொல்றது மெடிடேஷன்ல, நம்ம யோகத்துல வந்து இது ரெண்டுத்துல இருந்தும் அப்பால் போகணும், டைம் அண்ட் ஸ்பேஸ். ஏன்னா ஆத்மான்னு சொல்லக்கூடியது இந்த ரெண்டுத்துல இருந்தும் அப்பால் பட்ட, அது யோகத்துடைய ஆழமான அனுபவம். स्पेस के भी और टाइम के। इसलिए बाबा कहते हैं बच्चे, वो जो परम धाम है, ब्रह्मलोक है, वहां काल नहीं है। இந்த பரந்தாமம் பிரம்மலோகத்துல சொல்றது, அங்க காலம் அப்படின்றது கிடையாது. काल नहीं है, इसको समझना भी एक लोग नहीं समझ இது கூட सकते। சில பேருக்கு புரிய மாட்டேங்குது, காலம் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம். क्योंकि हमारी थिंकिंग जो है वो सेट हो நம்ம गई है, சிந்திக்கிறது வந்து ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு, अब उसको चेंज करना मुश्किल है। जो वो जैसी बन गई है उसको एक नया टर्न देना, नया रुख देना एक कठिन हो गया है। लेकिन ये स्पेस और टाइम दोनों से पार चले ஆனா गई என்ன है। சொல்றது யோகம் அப்படின்னு சொன்னா, இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ், காலம் மற்றும் இந்த இடத்துல இருந்து அப்பால் போகும். जब आप योग का अनुभव करते हैं उस टाइम न काल, न स्पेस, न टाइम, यू आर समवेयर एल्स, वो दूसरा एक अनुभव होता है। So, யோகம் செய்யும் பொழுது காலமும் இல்ல, அந்த ஸ்பேஸும் இல்ல, எங்கேயோ இருக்கீங்க நீ, அது வித்தியாசமான அனுபவம். तो वो अनुभव योग का அது अनुभव யோகத்துடைய है। அனுபவம். हम सोल कॉन्शियसनेस, बॉडी कॉन्शियसनेस, ये दो टर्म्स बहुत நம்ம यूज வந்து करते हैं। சரீர உணர்வு, ஆத்ம உணர்வு, இந்த ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப நிறைய உபயோகிக்கிறோம். सोल कॉन्शियसनेस, सोल कॉन्शियसनेस, हर दफा मुरली में, बहनों के प्रवचनों में, आपस में हमारी बातचीत में सोल कॉन्शियसनेस की बात ஆத்ம आती है। உணர்வுன்னு நம்ம சம்பாஷணைகள்ல ஒருத்தர் கூட பேசும்போது நிறைய இது வந்து சொல்றோம். मेरे ख्याल में योग सोल कॉन्शियसनेस नहीं है। सोल कॉन्शियसनेस तो एक बहुत हल्की सी बात है। யோகம் அப்படின்னு சொன்னா ஆத்ம உணர்வு மட்டும் கிடையாது. ஆத்ம உணர்வுன்னு சொல்றது ஒரு ரொம்ப லேசான விடயம் சொல்றார். कॉन्शियसनेस, मेरे को ये कॉन्शियसनेस हो गई कि सोल है, मैं सोल हूँ, बॉडी नहीं हूँ, सोल कॉन्शियसनेस हो गई। சோ கான்சியஸ், ஆத்ம உணர்வுன்னு சொன்னா எனக்கு உணர்வு வந்துட்டது, நான் இந்த உடல் இல்ல, ஆத்மா, அவ்வளவுதான், ஆத்ம உணர்வு வந்துட்டது. तो क्या इसी का नाम योग இதுக்குத்தான் है? யோகம் சொல்றதா? ऐसा அப்படி नहीं இல்ல. है। कॉन्शियसनेस ऑफ व्हाट? मैं सोल हूँ, कैसी सोल हूँ? அப்போ உணர்வு எதோடைய உணர்வு? நான் ஆத்மா, எந்த மாதிரி ஆத்மா? मेरा ड्रामा में क्या रोल है? டிராமா நாடகத்துல எனக்கு என்ன பாகம் இருக்கு? मैं कहाँ से आई நான் हूँ? எங்கிருந்து வந்திருக்கேன்? कहाँ मुझे எங்க जाना நான் है? போகணும்? किसकी संतान हूँ? யாருடைய குழந்தை? मेरे ओरिजिनल गुण क्या है? என்னுடைய சுயத்துடைய குணங்கள் என்ன? ये सब कॉन्शियसनेस
टोटल ये मिलाकर सोल कॉन्शियसनेस है। இது எல்லாமே சேர்ந்து முழுமையாக ஆத்ம உணர்வுன்னு சொல்லலாம். ரைட்? இது எல்லாமே உணர்வுல இருந்ததுன்னா अगर हम केवल यही कोशिश करते रहें कि मैं आत्मा हूँ आत्मा हूँ आत्मा हूँ, कापियां भर दें हम लिख लिख के, है जी। ஆனா வெறும் இதுவே சொல்லிட்டு இருக்கோங்க, நான் ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மா. பல புத்தகங்கள் எழுதி 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 அதை நிரப்பிட்டோம். कुछ तो लाभ खैर होगा ஓகே, அதுல ஏதோ கொஞ்சம் நன்மை இருக்கு. जब बार बार आत्मा के बारे में सोचेंगे அது பத்தி நீங்க கொஞ்சம் அதை பத்தியே செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் நன்மை இருக்கும். अर्थ तो नहीं जाएगा, लेकिन जो वो अनुभव होगा पूरा आत्मा के पूरे परिचय सहित मैं कौन हूँ, ஆனா அந்த முழுமையாக ஆத்மாவுடைய அறிமுகம், நான் யார், सारे उपनिषद जो वेदों का पाठ माने जाते हैं, सारे धर्म ग्रंथ इस बात की चर्चा करते हैं। எல்லா உபனிஷத்ஸும் உபநிடங்கள் எல்லா தர்ம சாஸ்திரங்கள் எல்லாமே இது பத்தி தான் பேசுது. அவர் எல்லாமே படிச்சிருக்காரு, சொல்றாரு பாருங்க, எல்லாமே இது பத்தி தான் பேசுது. நான் யார், मैं कौन हूँ, हु एम आई, व्हाट एम आई। कोई कुछ कहता है, कोई कुछ சில कहता है। பேர் ஒண்ணு சொல்றாங்க, சில பேர் இன்னொன்னு சொல்றாங்க. जैसे एक बगीचे में भिन्न भिन्न चिड़िया भिन्न भिन्न गीत गाती है, ஒரு ஒரு தோட்டத்துல பல பறவைகள் பலவிதமான பாடல்களை பாடும். அது போல ऐसे संतों महात्माओं ने भिन्न भिन्न शास्त्र गाए, लेकिन असली बात क्या है அது போல ரிஷி முனிகள் வெவ்வேறானது சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மை भगवान बताते हैं। கடவுள் நமக்கு சொல்லுவார். भाई कहते हैं एक चिड़िया बोल रही थी, एक ने कहा ये क्या कह रही है, वो सब्जी बेचता था, कहता है ये कह रही है नून तेल अदरक। எப்படி ஒருத்தவங்க சொல்றது எப்படி இன்னொருத்தவங்க அதை எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு உதாரணம் சொல்றாரு. ஒரு பறவை ஒண்ணு சொல்லிட்டு இருந்ததுதான், என்னவோ சொல்லிட்டு இருக்கு அதோடைய பாஷையில. சோ ஒருத்தவங்க கேட்டாங்களா என்ன சொல்லுது அது அப்படின்னு. அவர் காய்கறி வியாபாரி, மரக்கறி வியாபாரி. அவரு சொல்றாரா நூன் தேல் அத்ரக் அப்படின்னா அவர் என்ன அது வியாபாரம் செய்யறாரோ அது எண்ணெய், ஜிஞ்சர், அது போல சொல்லுது அப்படின்னு சொல்றாரு. மீனிங் அந்த அந்த வார்த்தையில அந்த சவுண்ட் அது போல வருது, அந்த மரக்கறி மாதிரி. नून धनिया अदरक, क्योंकि सब्जी बेचता था तो वो उसी भाषा में सोचता था। ஏன்னா அவர் அதை விற்கிறாரு இல்லையா, அதனால அவங்க அந்த பறவையும் அதைத்தான் சொல்லுது அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. भूखे से पूछा गया 2 और 2 कितने होते हैं, कहता है 4 रोटियां। ஒருத்தவங்க பசியோட இருக்காரு, அவரை கேக்குறான் 2 + 2 என்ன அப்படின்னு சொன்னா 4 ரொட்டிகள்னு சொல்றாரு. 2 + 2 4 தானே, ஆனா அவரு பசியோட இருக்கா, அதனால 4 ரொட்டிகள்னு சொல்றாரு. उसने कहा रोटियां मैंने कहाँ से पूछी हैं, நான் அவங்கள இங்க ரொட்டி பத்தி என்ன கேட்டேன், நான் 2 + 2 தானே கேட்டேன். ஆனா அவர் அதை பத்தியே சிந்தனை செஞ்சுட்டு இருக்காரு, பசி பாவம். அவர் 4 ரொட்டிகள்னு சொல்றாரு. तुम खामखा रोटियों की बात कर रहे हो, मैं ये कह रहा हूँ 2 और 2 कितने होते हैं। कहते जी क्या फायदा 2 और 2 का, 2 और 2 4 रोटियां को है जी। அவர் சொல்றாராம் 2 2 2 எண்ணிக்கை செஞ்சு அதுல என்ன போக போகுது, 4 ரொட்டின்னு சொன்னா அது ரொட்டில ஏதாவது பயன் இருக்கு அப்படின்னு. तो उनकी थिंकिंग अपने प्रकार की होती है। அவருடைய அந்த மாதிரி சிந்தனை அவருக்கு இருக்கு, ஏன்னா அவர் அதுல இருக்காரு, அந்த அனுபவம். क्या उसका अर्थ है, अर्थ का अनर्थ हो गया, व्यर्थ हो गया। ஏன்னா அதுல அப்புறம் என்ன அர்த்தமே இல்லையா, அதுல அந்த அர்த்தத்துக்கு வீணா போயிட்டு, इसलिए हम गिरते आए। இதனாலதான் நம்ம अब हम स्पेस और टाइम கீழே இறங்கி दोनों से बियॉन्ड இப்போ நம்ம चले गए। டைம் அண்ட் ஸ்பேஸ், காலம் மற்றும் அந்த இடத்துல அப்பால் செல்கின்றோம். और सोल की जो विशेषताएं हैं, मैं ज्योति स्वरूप हूँ, बिंदु रूप हूँ, நான் பிந்து ஸ்வரூபம், ஆத்மாவுடைய விசேட தன்மைகள், शिव बाबा की संतान हूँ, சிவபாவுடைய लाइट हूँ, माइट हूँ, ஒளி, சக்தி, शुद्ध हूँ, नित्य हूँ, बुद्ध हूँ,
इत्यादि தூய்மையாக अपनी अपनी भाषा में लोग कहते हैं। बुद्ध का मतलब महात्मा बुद्ध नहीं, बुद्ध माना इंटेलिजेंट। ஆத்மா வந்து புத்திசாலி சார் ஆத்மாவுடைய தன்மைகள் मैं शुद्ध हूँ, पवित्र हूँ, नित्य हूँ, एटर्नल हूँ, बुद्ध हूँ माना इंटेलिजेंट हूँ। सोल इज ऑलवेज कैपेबल ऑफ थिंकिंग எப்பவுமே ஆத்மா வந்து சிந்திக்க முடியும், அதனால and deciding, நிர்ணயிக்கலாம், discriminating, interpreting and so on। तो उसको एक शब्द में ये कहा जाता है बुद्ध हूँ। बुद्ध शब्द से बुद्धि बना है। जो बिल्कुल बेकार हो उसको बुद्धू भी कहते हैं। बुद्धू उसका रिवर्स है, लेकिन वो तो किसी को किसी पर टांट करना हो तो उसको कहा जाता है। तो वो हम उसके पार चले जाएं। இதுல இருந்து எல்லாத்துல இருந்தும் அப்பால் நம்ம போகணும்। अगर हमारा योग आगे नहीं बढ़ रहा, नया नया अनुभव नहीं हो रहा, हम योग की गहराई में गोते नहीं लगा रहे, तो हम इस दुनिया में योग 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 कह रहे हैं, लेकिन जहां हमें जाना चाहिए, जो करना चाहिए, वो नहीं करते। நமக்கு இன்னும் யோகத்துல அனுபவம் ஆகல, எப்படி அனுபவம் அப்ப அந்த ஆழமான அனுபவங்கள் இருக்கணுமோ அது இன்னும் நமக்கு ஆகல அப்படின்னு சொன்னா நம்ம சும்மா யோகம் யோகம் யோகம்னு சொல்லிட்டு இருக்கோம், தவிர அதுல ஒன்றும் நம்ம இன்னும் போகல। उसका एक कारण ये है, ये थोड़ा सा डाइवर्शन है लेकिन जरूरी है இதுல வந்து इस प्रसंग में। ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, இது கொஞ்சம் நான் வந்து டாபிக்ல இருந்து டைவர்ட் பண்றேன், ஆனா இது அவசியம், இது கேக்குறது அவசியம்। इमेजिन करना पड़ता है। इमेजिनेशन बहुत जरूरी और बड़ी चीज है। இது வந்து இமேஜின் பண்றது, இமேஜின் சொன்னா இங்க ஐ திங்க் விஜுவலைஸ் சொல்றது, இமேஜின் பண்றது, கற்பனை செய்யறது ரொம்ப அவசியம், அது ரொம்ப ஒரு முக்கியமான விடயம்। परम धाम को इमेजिन करना, क्योंकि आपने इन आंखों से देखा तो है नहीं। பரந்தாமத்தை வந்து जो अनुभवी கற்பனை हैं, செய்யணும், ध्यान में जाते हैं, विजुअलाइज या बाबा ने जो महावाक्य सुनाए हैं उनके आधार पर आप इमेजिन करेंगे। So, பாபா நமக்கு என்ன மகா வாக்கியங்கள் சொல்லியிருக்காரு, பரந்தாமம் எப்படி இருக்கும், சோ அந்த மாதிரி பாபா சொன்னதுல இருந்து நம்ம அத கற்பனை விஜுவலைஸ் செய்யணும்। इमेजिन करेंगे का क्या मतलब, उसका इमेज अपनी बुद्धि में ले आएंगे। இனி அதோடைய விஜுவலைஸ்னா என்ன அர்த்தம், அதோடைய படத்தை வந்து புத்தியில நம்ம கொண்டு வரணும்। इमेजिन शब्द भी बदनाम हो गया है। लोग कहते हैं दिस इज फिगमेंट ऑफ योर इमेजिनेशन, ये तुम अपने ख्याली पुलाव बना रहे हो। கற்பனை அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு வந்து அந்த சப்தம் கூட வந்து வேற மாதிரி ஆயிட்டு, கற்பனைன்னு சொன்னா அது நிஜம் இல்ல அப்படின்றது ஆயிட்டு। हैं, दो चावल की खिचड़ी बना रहे हो, ये इमेजिनेशन से काम नहीं चलेगा। दैट व्हिच इज अपोजिट टू रियलिटी, दे थिंक दैट इज इमेजिनेशन, नॉट दैट। जितनी इन्वेंशन हुई हैं, जितना संसार में थिंकिंग हुआ है, इमेजिनेशन ने बहुत महत्वपूर्ण पार्ट बजाया है। சோ கற்பனை அப்படின்றதுல அதை பத்தி அந்த ஒரு இமேஜ், அந்த பிக்சரை வந்து கிரியேட் பண்ணி உள்ளுக்குள்ளார அதை பத்தி இருக்கிற வந்து இன்வென்ஷன் எல்லாம், என்ன கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்திருக்கு, இதனாலதான் வந்திருக்கு। ஆனா இன்னைக்கு நான் சொல்றது இது இவரு இமேஜினேஷன், இன்னைக்கு அதுக்கு வேற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க, விஜுவலைசேஷன், विजुअलाइज பண்றது। तो इमेजिन कर सके हम परम धाम को, लाइट को, शिव बाबा को, பரந்தாமத்தை, ஒளியை, சிவ பாபா வந்து நம்ம விஜுவலைஸ் பண்ணி பார்க்கணும், इस दुनिया से पार निकल जाए। இந்த உலகத்துக்கு लेकिन அப்பால் போயிடுங்க। सब लोग इमेजिन नहीं कर सकते। ஆனால் எல்லாருமே இமேஜின், அந்த கற்பனை விஜுவலைஸ் செய்ய முடியாது। कितना भी चाहें इमेजिन नहीं कर सकते। எவ்வளவுதான் செய்ய விரும்பினாலும் அது செய்ய முடியாது। उसके कई कारण हैं। அதுக்கு பல காரணங்கள் ऐसा नहीं है कि कभी कर सकेंगे भी नहीं, कर सकेंगे, கிடையாது அவங்க எப்பவுமே செய்ய முடியாதுன்னு, அப்படியும் இல்ல, செய்யலாம், पॉसिबिलिटी है। இருக்கு।
इम्पॉसिबल नहीं है, वर्तमान समय नहीं कर सकते, ஆனால் இப்ப அவங்களால செய்ய முடியாம இருக்கு, हिंड्रेंसेस हैं, ऑब्स्टिकल्स हैं। தடைகள் இருக்கு. क्या है என்ன அப்படின்னு ये लीकेज वेस्टेज वगैरह जो बाबा ने बताया है, ये नहीं करने देते। இந்த वो லீக்கேஜ் வேஸ்டேஜ் இதெல்லாம் பாபா நிறைய சொல்லுவாரு. முரளிக்கு லீக் ஆகுதுன்னா சிந்தனைகள், வேஸ்டான சிந்தனைகள், இதெல்லாம் வந்து நம்ம அதை செய்யறதுக்கு தடையாகுது. अलग बात है, लेकिन जो दूसरों को हम दुख देते हैं, सताते हैं उनको, மற்றவங்களுக்கு நம்ம துக்கம் கொடுக்கிறோம், துன்பம் கொடுக்கிறோம், रुलाते हैं, அவங்கள வந்து அழ வைக்கிறோம். ऐसा नहीं है कि ऐसा सुख दुख देते हैं जो कोई वर्णन करे वगैरह, जरूरी नहीं है, लेकिन हमारे संकल्प, हमारे विचार, हमारे हाव भाव, हमारी दृष्टिवृत्ति, हमारे देखने का तरीका, இப்படி இல்ல, நம்ம ஏதாவது சொல்லித்தான் மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கணும்னு இல்லை. நம்ம வந்து யோசிக்கிற விதம், நம்மளுடைய பாவனை, கண்ணோட்டம், திருஷ்டி, இதெல்லாமே दूसरे समझते हैं ये हमारे से ईर्ष्या करता है, மற்றவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து என் மேல பொறாமை இருக்கு, இல்ல இதான் ஒண்ணு இருக்கு, द्वेष करता है, हमें விருப்பமாக இல்ல, आगे नहीं बढ़ने देता है, முன்னேற விடுறது இல்ல. कोई अच्छी चीज भी हम सजेस्ट करते हैं उसको काटता है, நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்றோம் அப்படின்னாலும் அதை வந்து அவங்க கட் பண்றாங்க. ये ऐसा ग्रीडी है और ग्रैब करता है हर एक चीज को, இது வந்து ரொம்ப பேராசை, எங்களுக்கு இவங்களே எல்லாமே எடுத்துக்கிறாங்க, हमारे रास्ते में ऐसा करता है। என்னுடைய பாதையில இங்க இப்படி பண்றாங்க. तो अगर हमारे मन में ऐसे खराब भाव होंगे, ईर्ष्या के, द्वेष के, घृणा के इत्यादि, हमारी जो इमेजिनेशन है वो उनके साथ बंधी हुई है। சோ இந்த மாதிரி எண்ணங்கள் உள்ளுக்குள்ளார இருக்குன்னு சொன்னா, பொறாமை, வெறுப்பு, தேவையில்லாத இந்த மாதிரி உள்ளுக்குள்ளார நிறைய இருக்குன்னு சொன்னா, அது வந்து நம்மளால விஷுவலைஸ் பண்ண ஒரு பெரிய தடையாக இருக்கு. கற்பனை சக்தியை வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த விடயங்கள் தான் நம்மளுடைய கற்பனைகள் எல்லாம் இதுல தங்கி இருக்கு. சோ அத வந்து நம்மளால செய்ய முடியாம. कैसे हम उस पार चले जाएंगे, எப்படி நம்ம அப்பா செல்ல முடியும்? फिर अनुभव कैसे होगा? ஒரு அனுபவம் எப்படி ஆகும்? ये नहीं होगा। अगर हम चाहते हैं कि हमारा ये अनुभव हो, अरे छोड़ दीजिए दूसरों को, उनकी நம்ம அனுபவம் ஆகணும் அப்படின்னா மற்றவங்களை விடுங்க. बला से जो करते हैं उनको करने दीजिए। யாருக்கு என்ன செய்யணுமோ அவங்க செய்யட்டும். एक जगह तो ऐसी है जहाँ न्याय होता है, हम काहे की चिंता करें? ஒரு இடத்துல கண்டிப்பாக நமக்கு நியாயம் கிடைக்கும் தானே, நம்ம ஏன் வந்து கவலைப்படணும்? अपना काम करो, நம்மளுடைய வேலைகள் நம்ம செய்வோம். क्यों दूसरों को हम देख के ये करें? ஏன் மற்றவங்களை நம்ம வந்து பார்க்கணும்? कबीर जो था उसकी झोंपड़ी जो कसाई होते हैं, बुचर्स, उसके नजदीक थी। अपनी कुटिया में जाने के लिए उसको उसमें के आगे से होना जाना पड़ता था। ஒருத்தர் வந்து கபீர் இருந்தார். கபீர் வந்து ஒரு பெரிய கவி. அவர் வந்து எப்பவுமே அவருக்கு வீட்டுக்கு போகணும்னு சொன்னா அந்த மாம்சத்தை வெட்டுவாங்க இல்லையா, சோ அந்த கடை இருந்து அந்த கடை வந்து தாண்டி தான் அவங்க வந்து வீட்டுக்கு போகணும், அவருடைய வீட்டுக்கு. रोज सुबह को अपना भक्ति करके लौटता था घर जाने के लिए। रास्ते में कसाई जो है वो मुर्गा और बकरियां और क्या क्या मांस उसका लटकाया पड़ा होता था। சோ அவர் வந்து நல்ல பூஜை எல்லாம் செஞ்சுட்டு பக்தி எல்லாம் செஞ்சுட்டு அவர் போறாரு. ஆனா எப்பவுமே அந்த கடையைத்தான் தாண்டி போகணும். அங்க பார்த்தா அவரு வந்து அதை வெட்டுறது, இதை வெட்டுறது, அதெல்லாம் தொங்கி வச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் இருக்கும். बेचने के लिए उसका धंधा वही था। तो उसको देखकर कबीर को बड़ा अजीब सा लगता था। घूम कर आया, भगवान को याद करके आया,
सारा मजा उसका खराब होता था। அவருக்கு வந்து அதை பார்த்து ஒரு மாதிரி இருக்கும். இவ்வளவு நேரம் கடவுள் எல்லாம் நினைச்சிட்டு அவ்வளவு எல்லாம் செஞ்சுட்டு வந்தோம். அதனால அது அந்த அந்த ஃபீலிங் போற மாதிரி இருக்கும் அது. ऐसे ये क्या करता है, ये क्या करता है, ये क्यों करता है, இவர் ஏன் இப்படி செய்யறாங்க, ஏன் இப்படி செய்யறாங்கன்னு சிந்திப்பாராங்க. ऐसा सोचा करता था। तो फंस गया, इस बात में फंस गया। बरसों तक आता रहा वहां उस रास्ते से, रोज यही विचार आता था। So, அவர் வந்து ஒரு மாதிரி அதுல சிக்கிக்கிட்டாரு. பல வருடங்கள் அதே வழியில போவாரு, அதே எண்ணங்கள் தான் இருக்கும். बिला नागा वो भक्ति करता था। बिला नागा कसाई की दुकान को देखता था और बिला नागा उसको ये विचार आता था। ஒவ்வொரு நாளும் இதே பக்தி செய்வாரு, அந்த வழியில போவாரு, திரும்பியும் அதே சிந்தனைகள் வரும். एक दिन उसने अपने को समझाया, कबीरा तेरी झोंपड़ी गल कटियन के पास। तेरी झोंपड़ी जो है वो गला काटने वालों के नजदीक है, क्योंकि वो गला काटता था जो कसाई है। जो करेंगे सो भरेंगे, तू क्यों भय उदास, तू खामखा उदास क्यों होता है। ஸோ அந்த அவருக்கு வந்து ஒரு நாள் வந்து ஒரு ரியலைசேஷன் வந்தது. கபீர் அந்த கவிக்கு என்ன அப்படின்னா, உன்னுடைய வந்து குடிசை யாரு கழுத்தை வெட்டுறாங்க, அவங்களுடைய அவங்களுடைய கடைக்கு பக்கத்துல அவங்களுடைய குடிசை இருக்கு. யார் என்ன செய்யறாங்களோ அவங்களுக்கு அதோடைய பலன் கிடைக்கும். நீயே வந்து துன்பமாக இருக்க. और काहे की चिंता करता है, उसका कर्म उसके साथ है। நீயே வந்து கவலைப்படணும். அவர் என்ன செயல்கள் செய்யறாரோ அதோடைய பலன் அவங்களுக்கு கிடைக்கும். न्यारा हो जा, साक्षी हो जा। சாட்சி ஆயிடுங்க, பற்றற்றவர்கள் ஆயிடுங்க. अब एटीट्यूड जब उसका चेंज हुआ, आउटलुक चेंज हुआ, उसके मन ने पलटा खाया, तब वो उस चीज से आजाद हुआ। அப்போ அந்த கண்ணோட்டம் மாறும் பொழுது அப்போ அவர் வந்து அதுல இருந்து விடுதலை ஆனது. அவங்களுடைய மனம் அந்த சிந்தனை செலுத்துறது அதுல இருந்து விடுதலை ஆனது. उससे पहले ये सोचता रहता था। அதுக்கு முன்னாடி இதே தான் நினைச்சு. तो इसी तरह से जिनके मन में इस तरह की बातें हैं, कई लोगों ने उनको श्रापित किया हुआ है। சோ யாருக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்குதோ மனதுல, நிறைய பேர் வந்து அவங்களுக்கு சாபம் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் அவங்களால வந்து அந்த கற்பனை சக்தியே இல்லாம இருக்கு. जैसे बहुत से लोग ब्लेसिंग देते हैं, बाबा की हमको ब्लेसिंग मिलती है, और कई लोग ऐसे हैं जिनको श्रापित किया हुआ है। பாபா கிட்ட இருந்து நமக்கு பிளெஸிங் கிடைக்குது. ஆனா நிறைய பேர் எப்படியும் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நிறைய சாபமும் கிடைச்சிருக்கு. क्या श्रापित किया हुआ है, दुख देते हैं, दुख देते हैं लोग। कुछ नहीं அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னா அவங்க எல்லாருக்கும் துன்பம் கொடுக்கறாங்க, துன்பம் கொடுக்கறாங்க. कर सकते, उनके मन से आ निकलती है। कहते हैं जो वो एक कढ़ाई करने वाले पहले आते थे बर्तनों को कढ़ाई करने की भारतवर्ष में, तो वो धोकनी से आग जलाते थे, तो वो आग जो है पिघला देती थी, उसको गर्म कर देती थी। तो वो कहता है कि उस धोकनी की आग से भी ज्यादा ये जो मनुष्य के मन से हाय ये जो निकलती है कि इसने तो मेरा जीवन खराब कर दिया, मुझे दुखी कर दिया, सुसाइड तक कर लेते हैं लोग। இவ்வளவு பாருங்க, இவ்வளவு எப்படி நீங்க ஏதோ ஒண்ணு உருக வைக்கிறதுக்காக அவ்வளவு தீ வந்து போடுவாங்க. அந்த தீயோட மோசமான தீ மனிதர்களுடைய இதயத்துல இருந்து அவர் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகி சொல்றது. சில பேருக்கு வந்து அவ்வளோ ஃபீல் ஆயிருக்கும்னு சொன்னா அவங்க வந்து உடல் என்ன சொல்லுவாங்க, தற்கொலைக்கு கூட போயிடுவாங்க. அவ்வளவு துன்பம். इसमें जीवन में रखने की कोई जरूरत नहीं। இந்த வாழ்க்கையில வாழ்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு क्या इमेजिन होगा, இந்த மாதிரி இருக்கிறப்போ
என்ன அவங்களால கற்பனை செய்ய முடியும்? कैसे वो परम धाम चला जाएगा, எப்படி उड़ेगा कैसे, எப்படி பரந்தாமத்துக்கு போலாம்? எப்படி பறக்கலாம்? रिश्ता कैसे बनेगा எப்படி தேவதையாகிறது? जब श्रापित होगा। இந்த மாதிரி சாபங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது எப்படி அவங்களால பறக்க முடியும்? कईयों का श्रापित होगा। फिर कई लोग जो हैं, कोई दान नहीं, कोई पुण्य नहीं, किसी का भला नहीं, कोई अच्छी बात सोचना नहीं, किसी का आशीर्वाद नहीं, ஆனா அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, எதுவுமே வந்து நல்லது சிந்திக்கிறது இல்ல, நல்ல சிந்தனைகள் இல்ல, யாருக்காவது உதவும் செய்யணும் அந்த மாதிரி சிந்திக்கிறதும் இல்ல, किसी की दुआ नहीं, யார்கிட்ட இருந்தும் அவங்களுக்கு ஆசீர்வாதமும் கிடைக்கல. ஏதாவது செஞ்சாதானே ஆசீர்வாதம் கிடைக்கும், So அதுவும் இல்ல. ये उसके बिना नहीं हो सकता, माफ कीजिए। इसलिए बाबा कहते हैं அதனால தீர்த்தர் சொல்றாரு, அது இல்லைனாலும் உங்களால பறக்க முடியும். உம். ஒண்ணு இந்த மாதிரி இழுக்கும், துன்பங்கள் கொடுத்திருந்தா அந்த மாதிரி சாபங்கள் இருந்தா அதுவும் நம்மளால பறக்க விடாது. இன்னொன்னு, நமக்கு ஆசீர்வாதங்கள் இல்லைனாலும் நம்மளால பறக்க முடியும். ये दान करो सबसे ऊंचा ज्ञान है। அதனாலதான் பாபா சொல்லுது, தானம் செய்யுங்க, தானம் செய்யுங்க, இருக்கிறதே உயர்ந்ததிலும் ஞான தான். ज्ञान दान करो, गुण दान करो, குணங்களோட योग दान करो, யோகத்தின் दान करो, दान करो। தானம் செய்யுங்க, தானம் செய்யுங்கன்னு பாபா சொல்லுவார். ब्राह्मण का धर्म है दान करना। பிராமணர்களுடைய தர்மமே வந்து தானம் செய்யறதுக்கு. अगर आज दिन भर में तुमने दान नहीं किया, माफ करना, ब्राह्मण नहीं हो। இப்படி கூட சொல்றாரு பாரு, ஒரு நாள்ல நீங்க தானம் எதுவுமே செய்யலன்னா மன்னிச்சுக்கோங்க, நீங்க பிராமணர்கள் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாள்ல எதுவுமே தானம் செய்யலன்னா நீங்க பிராமணர் இல்லைன்னு சொல்றாரு. केवल उठकर नहा धो लेना और अमृत वेले बाबा की याद में बैठ जाना, ये हाफ कास्ट ब्राह्मण है। சும்மா காலையில எழுந்துட்டு குளிச்சுட்டு அமிர்த விழால உட்கார்றது, வெறும் சும்மா உட்கார்றதுன்னு சொன்னா இது வந்து ஹாஃப் காஸ்ட் பிராமன், பாதி பிராமன் தான். आधा ब्राह्मण, आधा तितर, आधा बटेर, ये पूरा नहीं है। तो दान करो। ब्राह्मण का ये इतिहास में, पुराणों में सब जगह लक्षण बताया गया है। இது சொல்லியிருக்கு, எல்லா இடத்துலயும் பிராமணன்னா யாரு அப்படின்னு எல்லா ஞாபகார்த்தங்கள்லயும் இருக்கு. தானம் செய்யும், दान करता है, केवल दान लेता ही नहीं है। தானம் எடுக்கிறது மட்டும் இல்ல, பிராமணர் தானம் செய்வர். ब्राह्मण के लिए जो कहा गया है, देता है जिससे दूसरे किसी का जीवन बने। மற்றவர்களுடைய வாழ்க்கையை உருவாகணுன்றதுக்காக தானம் செய்யறது. चिट्ठी लिखो, टेलीफोन करो, कोई बात करो, கடிதம் எழுதுங்க, இல்ல பேசுங்க, இல்ல ஏதாவது ஒண்ணு செய்யுங்க, தானம் செய்யுங்க. उसको भी कुछ दो, ஏதாவது दो ஒண்ணு கொடுங்க. दो। कंजूस मत बनो, अपने पास मत रखो। கஞ்சூஸ் ஆகாதீங்க, கொடுங்க, உங்ககிட்ட மட்டும் வச்சுக்காதீங்க. इससे बढ़ेगा, அதுல அதிகரிக்கும், நீங்க கொடுக்க கொடுக்க அதிகரிக்கும். खुलेगी, दुआ मिलेगी, உங்களுக்கு ஆசீர்வாதம் योग लगेगा, யோகம் உங்களுக்கு வரும். नहीं तो योग नहीं लगेगा, இல்லைன்னா யோகம் வராது, नहीं लगेगा। வராது. इंटेलिजेंट बन जाओगे, बुद्धिजीवी बन जाओगे, लोग कहेंगे ये बहुत समझदार व्यक्ति है। நீங்க வந்து புத்திசாலி ஆயிடலாம், மற்றவங்களும் சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து நிறைய புத்திசாலி விவேகம் இருக்கு அப்படின்னு, புத்திசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. कई क्वालिटीज आ जाएंगी, நிறைய தன்மைகள் வந்துடலாம், योग नहीं लगेगा। ஆனால் யோகம் வராது. இது இவ்வளவு ஒரு பெரிய விடயம் சொல்லிட்டு இருக்காரு, புரியுதா? அதெல்லாம் வந்துருமா, புத்திசாலின்னு சொல்லுவாங்க கூட மற்றவங்க, உங்களை சில தன்மைகள் கூட உங்களுக்கு வந்துரும், ஆனால் யோகம். அந்த ரெண்டு விடயங்கள் சொன்னாங்க இல்லையா, ஒண்ணு மற்றவங்களுக்கு துன்பம் கொடுத்த அந்த சாபங்கள் இருக்கும், இன்னொன்னு ஆசீர்வாதங்கள் நம்ம
சேகரிக்காம இருக்கும் இது ரெண்டுக்குனால. ये तो चाहिए कमाई इसमें இதுல योग வந்து நம்ம வந்து சம்பாதிக்கணும். स्वयं भी कमाई है और कमाई से योग है ऐसी कमाई நம்ம சம்பாதிக்கிறதுனால யோகம் இருக்கு, யோகம் செய்யறதுனால இன்னும் நம்ம வருமானம் இருக்கு. अगर हम ना करें तो योग नहीं लगेगा। तो एक जो फैक्टर है जो हमारे चलते चलते कम हो जाता है वो है डिटैचमेंट। ஒரு விடயம் இது வரைக்கும் சொன்னது எல்லாத்துலயும் என்னன்னா, நம்ம போக போக வந்து சம்டைம்ஸ் குறைஞ்சிருது வந்து பற்றற்று இருக்கிறது. कुछ थोड़े से फैक्टर बता रहा हूँ சில जिनमें விடயங்கள் से நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். एक मैंने बताया ஒண்ணு डिटैचमेंट। டிட்டாச்மெண்ட். इस प्रकार का डिटैचमेंट எந்த बेहद का எந்த மாதிரி பற்றற்று இருக்கணும்? எல்லையற்ற अनंत पूरा डिटैचमेंट। முழுமையாக பற்றற்று இருக்கு. मेरा कुछ भी नहीं, என்னுடையது எதுவுமே கிடையாது, जो भी है सब बाबा का है, எல்லாமே பாபாவுடையது, मैंने दे दिया। எல்லாமே ये நான் கொடுத்துட்டேன் பாபாவுக்கு. ये भी एक तरीका है இதுவும் ஒரு வழி. कि मेरा कुछ भी नहीं, எனது मेरा एक बाबा है, என்னோடது எதுவுமே இல்ல, என்னுடையது ஒரு பாபா. बाबा ही मेरी दुनिया है। பாபா தான் என்னுடைய உலகம். ये भाव जब प्रज्वलित होगा இந்த பாவனை अग्नि की तरह से धधके தீ மாதிரி இருக்கும் பொழுது, இந்த பாவனை எனக்கு பாபா தவிர வேற யாரும் இல்ல, பாபாவும் நானும், இது வந்து இந்த பாவனை தீ போல எரியும் பொழுது तो देखो कैसा योग लगता है, பாருங்க कैसी मस्ती आती है। வரும், எவ்வளவு அதுல சந்தோஷம் களிப்பு இருக்கும். तो एक तो ये डिटैचमेंट है, ஒண்ணு வந்து दूसरा है एब्जॉर्प्शन। இரண்டாவது வந்து அப்சார்ப்ஷன் சொல்ற, ஏன்னா உள்ளுக்குள்ளார நம்ம எடுக்கிறது, उसमें मन हमारा डूब जाए। அதுல வந்து அப்சார்ப்ஷன்னா மூழ்கி இருக்கிறது, அப்சார்ப் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுலயே அப்சார்ப் அதுலயே மூழ்கி இருக்கிறது। एब्जॉर्ब हो जाए, जिस चीज में जितना आपका मन एब्जॉर्ब हो जाएगा, डूब जाएगा, तब वो अनुभव भी उतना ऊंचा उतना गहरा எந்த ஒரு அனுபவத்துல நீங்க வந்து ரொம்ப மூழ்கிடுறீங்களோ அந்த அனுபவம் ரொம்ப ஆழமாகவும் இருக்கும், உயர்ந்ததாகவும் இருக்கும்। होगा। ऊपरी ऊपरी नहीं, சும்மா மேலோட்டம் हल्का सल्का नहीं, जोरदार जिसको कहा जाए, एब्जॉर्ब हो जाए, दूसरी कोई बात ख्याल में आए ही नहीं। வேற எந்த इसको बाबा कहे हैं अपनी भाषा में लगन में मगन। வேற எந்த ஒரு விடயமும் लगन பாபான அதுல மூழ்கி போகணும், இதுதான் பாபா சொல்றது, அந்த அக்னியாக இருக்கணும்னு சொல்றாரு பாபா, அது போல में मगन हो जाओ, அதுலயே மூழ்கி इसका नाम योग है। அதுதான் யோகா। किसी ने योग की ऐसी परिभाषा नहीं बताई। யோகத்துக்காக இந்த மாதிரி விளக்கம் யாருமே நமக்கு கொடுக்கணும்। பாபா சொல்றது லகன் மே மகன் அப்படின்னா, மகன் அப்படின்னு சொன்னா அப்படி மூழ்கி இருக்கிறது। लगन में मगन, पहले तो लगन हो, लगन हो, நமக்கு வந்து அந்த ஆர்வம் இருக்கணும், ஆனா அந்த அனுபவம் செய்யணும் அப்படின்ற அந்த ஆர்வத்துல மூழ்கி இருக்கிறது। हो मैं बाबा का हूँ, मैं योगी बनूंगा, हमारे मन में ऐसा इमेज हो अपने बारे में, நம்மளுடைய மனதுல வந்து நம்மளை பத்தி நமக்கு அப்படி இருக்கணும், நான் யோகி ஆகணும், நான் பாபாவுடையவன், நான் யோகி। वो देखो वो देखो वो देखो, ऊपर देखो ऊपर देखो, मैं योग में बैठा हूँ, लाइट हूँ, மேல பார்த்துட்டே நான் யோகத்துல உட்கார்ந்து இருக்கேன், நான் லைட், நான் ஒளி, माइट हूँ, சக்தி, आनंद में हूँ, शांत हूँ, शुद्ध ஆனந்தத்துல இருக்கேன், நான் சாந்தமாக இருக்கேன்। हूँ। अपना इमेज वो हो, சுயத்துடைய அதையும் அந்த படத்தை தானே பாருங்க। लगन हो, मैंने इसको पूरा करके छोड़ना है इस लक्ष्य को। நான் வந்து இந்த இலக்கை வந்து அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு அவ்வளவு உள்ளுக்குள்ளார அந்த உறுதியான ஆர்வம் சொல்லலாம், அந்த உறுதியான ஒரு ஃபீலிங் பாவனை இருக்கும்। इससे टलूंगा नहीं, இதுல இருந்து நான் வந்து
விட மாட்டேன், கண்டிப்பா நான் இதை அனுபவம் செய்வேன். जैसे कहते हैं भाई सच्चा राजपूत एक अपने मन में सोच ले कुछ भी हो जाए तो वो टलना नहीं, उससे हिलना नहीं, अंगद की तरह से, அங்கத் மாதிரி जिसको இருக்கும். बाबा कहते हैं பாபா சொல்லு अंगद। ये जितने भी नाम है रामायण और महाभारत में, इनके मीनिंग्स हैं, अर्थ है। ராமாயணம் மகாபாரதத்துல இது எல்லாமே என்ன பெயர்கள் இருக்கு, இது எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு. अंगद, अंग माना जो बॉडी के पार्ट्स हैं, बॉडी के जो ऑर्गन्स हैं इनको अंग कहा जाता है। दा माना देना, जिसने अपने अंग अंग भगवान को दे दिया। அங்கத் அதோடைய அர்த்தம் சொல்றாரு பாருங்க. அங்கு அப்படின்னு சொன்னா இந்த புலன் அங்கங்கள், அங்க ஒவ்வொரு இந்த உடலுடைய அங்கங்கள், அங்கு தா அப்படின்னு சொன்னா கொடுக்கறது. சோ யாரு வந்து தன்னுடைய அங்கங்களை கடவுளுக்கு கொடுத்துட்டாங்களோ அவங்க அங்கத். वो अचल हो गया। அவர் வந்து திருடமாயிட்டார், உறுதி. அங்கதன் அப்படின்னு சொன்னா உறுதியாக இருக்குது இல்லையா? उसको माया हिला नहीं सकती, रावण हिला அவங்கள ஆட்ட அசைக்க முடியாது. नहीं सकता, कोई भी हिला नहीं सकता, लेकिन अपना पूर्ण रूप से अपने आप को भगवान के समर्पित कर दे। ஆனா உங்களை வந்து முழுமையாக கடவுளுக்கு சமர்ப்பணம் செய்யணும். ये है अंगद। இது அங்கம். तो लगन एक चाहिए, लगन में मगन। இது வந்து அந்த மூழ்கி இருக்கணும், அந்த இலக்கு இதை நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்ற அந்த உறுதியான விடயத்துல மூழ்கி இருக்கணும். कितना प्यारा शब्द है, कितना बाबा ने अच्छा बताया है। எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாபா, லகன்னே மகன். இது நல்ல ஒரு வார்த்தை, ஞாபகம் வச்சுக்கணும். லகன் அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ளார அப்படி ஒரு நான் இது ஆகணும் அப்படின்ற அவ்வளவு ஒரு உறுதியான பாவனை அதுல மூழ்கி இருக்கிறது. मगन, एक व्यक्ति बैठा है, काम कर रहा है, बड़ा मजा आ रहा है काम में, और उसका ध्यान पूरा ही उस काम में है, मगन है उसमें, मगन। So, எப்படி வந்து ஒருத்தவங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அதுல ரொம்ப அவங்களுக்கு களிப்பு இருக்கு, அந்த அந்த வேலையிலேயே அவங்க மூழ்கி இருப்பாங்க இல்லையா, அது போல. ऐसे तो कई लोगों के नाम भी मगनमल होते हैं, लेकिन मैं मगन, ये मगन बता रहा हूँ, मगन, लगन में मगन जी। मगन मल नहीं, मल तो अब सब निकालने हैं, खत्म करना है। तो ऐसी लगन हो, ऐसी धुन धुन धुन। एक जौलाहा था, सारा दिन रुई को आपने देखा एक बो की तरह, कमान की तरह वो होता है उनके यहाँ। अभी तो सब मशीनों से होता है, पहले जो लोग करते थे रुई को साफ, रुई के बीज अलग और रुई अलग। ஒரு கதை சொல்றாரு, அந்த பஞ்சு இருக்கும் இல்லையா, அந்த பஞ்சுல வந்து அந்த விதைகள் இருக்கு. அந்த விதைகள் வந்து அந்த பஞ்சை வந்து கிளீன் பண்ணணும், சுத்தம் செய்யணும்னா அந்த விதைகள் செப்பரேட் ஆக்கணும், பஞ்சு செப்பரேட் ஆக்கணும். இப்பெல்லாம் மெஷின் வந்துட்டுது, ஆனா அந்த டைம் வந்து அது இதுல செய்வாங்க அப்படி. तो वो ऐसे कमान होगी और बहुत बड़ी बड़ी मजबूत, और एक उनके पास औजार होता था जिससे उस तार को खींचता था, तो उससे आवाज निकलती थी, धुन 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 धुन। इसलिए उसको कहते थे, अरे तेरी रुई की तरह से धुनाई कर दूंगा। उसको धुनाई कहते हैं। धुनाई का ये मतलब है जो वहां पर रुई को टुकड़ा टुकड़ा अलग अलग मैल निकाल के उसका वो कर देते हैं। लेकिन वो सारा दिन जौलाहा जो है और वो जो धुनिया है वो सुनता है, धुन 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 धुन, सुबह से शाम तक। அந்த அந்த கிளீன் பண்றது, அந்த சுத்தமாக்குறது, அந்த மாதிரி சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு சப்தம் செய்வாங்களாம். அந்த சப்தத்துல வந்து அந்த துன் 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 அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கும், அதை இழுத்து அதை செஞ்சு அதை கிளீன் பண்றது. ஸோ முழு நாளும் வந்து அவங்க அந்த வார்த்தையை, அந்த சப்தத்தையே கேட்டுட்டு இருப்பாங்க. துன் 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 அப்படின்னு சொன்னா அந்த அதோடைய மீனிங் வந்து அது வார்த்தையுடைய அர்த்தம் வந்து அதுல மூழ்கி இருக்கிறது. धुन धुन।
तो कहावत है, इसको तो वो धुन सवार हो गई है, उसको वो धुन म्यूजिक लगता है, धुन के बिना रह नहीं सकता। एक दिन भी जाके अपना काम ना करे, घर में चारपाई पर होगा और उसकी मशीन अलग रखी होगी, लेकिन चारपाई पर भी लेटे लेटे धुन 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 उसके बुद्धि में गूंजता रहेगा, धुन धुन धुन। முழு நாளும் அதையே கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னா, ஒரு நாளைக்கு வேலைக்கு போகலைனாலும் படுக்கையில படுத்துட்டும் மனதுக்குள்ள அதே சப்தம் வந்துட்டு இருக்கும், துன் துன் துன். முழு நாளும் அதையே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது போல இதுல வந்து மும்முரம் ஆகணும் அப்படின்னு சொன்னா, அப்சார்ப் ஆகணும், மூழ்கி இருக்கணும்னு சொன்னா, அதையே எப்பவுமே அதுலயே இருக்கிறது, அதுதான் சொல்றாரு. और जो उसके बाजू हैं, टांगे हैं, थोड़ा बहुत हिल रही होगी। कोई उससे पूछे ये क्या करता है, तू चारपाई पर बैठे बैठे 4 मील हो आता है, बात क्या है? कहेगा, अरे भाई तूने मेरे काम में रुकावट डाल दी तो दौड़ रहा था। तो धुन, नथिंग एल्स, ये सवार हो जाए, वो लगन में मगन हो जाए हम, ये है योग। वो नहीं होता है। अभी ट्रैफिक कंट्रोल हुआ, अच्छा जी अभी 5 मिनट गीत बजेगा, हम सुनेंगे, गीत खत्म, योग भी खत्म। இப்போ டிராபிக் கண்ட்ரோல் இருந்தது, ஓகே அந்த பாடல் வரும், யோகம் செய்வோம், பாடல் முடிஞ்சதும் யோகம் முடிஞ்சிட்டது, அப்படி இருக்கக்கூடாது. The whole thing is over. मुरारजी देसाई जब डिप्टी प्राइम मिनिस्टर थे, दिल्ली में करोल बाग में हमारा एक म्यूजियम बना था, उसकी ओपनिंग के लिए आए थे। जब उनको ले गए हम ऊपर, भाई कुछ चकाचुकी कराएं, तो रखा उसके सामने कुछ ड्राई फ्रूट वगैरह। तो पहले तो वो जो अंग रक्षक हैं कुत्तों को ले आए, अरे हमने कहा ये ड्राई फ्रूट कुत्तों को दिखा रहे हैं, वो कुत्ते सूंघने लगे, उनकी सिक्योरिटी होती है। फिर खुद खा के देखा, हमने देना मुरारजी देसाई को, और वो खुद उठा उठा के खाने लगे। चलो ये उनकी फॉर्मेलिटी है। ஸோ இது வந்து ஆரம்பத்துல சொல்லுவோம், பிரைம் மினிஸ்டர் வந்து கரோல் பாக்ல அவங்க மியூசியம் திறந்தப்போ அவங்கள வந்து ஓப்பனிங் பண்ண வந்திருக்காரு. ஸோ அவருக்கு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்றது, ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க. ஸோ அவரு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அங்க நாய்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்களாம், அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ். நாய்கள் வந்து அதை ஃபர்ஸ்ட் அதை மோந்து பார்த்தது, அதுல ஏதாவது இருக்கான்னு. அதுக்கப்புறம் அவங்க யாரும் வந்து அதை சாப்பிட்டு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு கொடுப்பாங்களாம். उसके बाद उनके आगे रखा तो हमने कहा, मुरारजी भाई, किसी भाई बहन ने कहा, अभी 2-4 मिनट जो है भगवान की याद में बैठते हैं, योग लगाते हैं। कहते हैं 2-4 मिनट योग में बैठ के फिर आप स्वीकार कीजिए इसको। कहते हैं ये योग और फिर 2-4 मिनट, ये क्या बात आप करते हो? योग माना योग। ஸோ அவரு வந்து மொரார்ஜி தேசாய், பழைய பிரைம் மினிஸ்டர். ஸோ அவர் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு சகோதரி அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு 2-4 நிமிஷம் யோகத்துல உட்காருவோம், அதுக்கப்புறம் நீங்க வந்து அதை சாப்பிடலாம் அப்படின்னு. அப்புறம் அவரு கேட்டாராம், அது என்ன 2-4 நிமிஷம் யோகம் சொல்றீங்க? யோகம்னா யோகம் किताने। आनंद आ गया, उसमें बैठे हैं, मगन हो गए, और आप कहोगे काजू खा लो, किशमिश खा लो, हमें नीचे ले आओगे, व्हाट इज दिस? उसको கேட்டாரா, சரி யோகத்துல அவ்வளவு அனுபவம் செஞ்சுட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் நீங்க கீழே வந்து இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அப்படின்னு, யோகம் முடிஞ்சிட்டுதே அப்படின்னு। अजीब सा लगा। तो हमारा भी कई दफा योग जो है वो ऐसा है, थोड़ी देर के लिए योग लगाया। அதே போல நம்மளுடைய யோகமும் அப்படியே இருக்கு, சில நேரங்கள்னு சொன்னாங்க, சில நேரம் கொஞ்ச நேரம் நம்ம யோகம் செய்யறோம், அப்புறம் அது முடிஞ்சிட்டு आधी छुट्टी सारी मियाँ मक्खी मारी, बस छुट्टी हो गई और घर चल पड़े। हाँ जी, खत्म, आज छुट्टी हो गई, चलो बच्चे लोग जो हैं अपना किताबों का बस्ता लेके घूमते हुए, घर वाले पूछेंगे आज क्या हुआ,
कहेंगे इंस्पेक्टर आया, थोड़ा देख के चला गया, आज आधी छुट्टी हो गई। तो जितना जल्दी हम फारिग हो सकें हाल से, जाके नाश्ता ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, சில பேர் வந்து இன்ஸ்பெக்டர் வருவாங்க இல்லை ஏதோ வருவாங்கன்னா அவங்களுக்கு லீவ் கொடுத்துருவாங்க. அப்படியே முடிஞ்சுதா அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி போய் இன்னைக்கு லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது போல நம்மளும் இருக்கோம்னு சொல்றாரு. करना, खाना खाना, आपस में बात करनी, दिन में 10 काम है, योग में बैठो, योग में बैठो, योग में बैठो। இவங்க கிட்ட பேசணும், அவங்க கிட்ட பேசணும், அது செய்யணும், இது செய்யணும், 10 வேலைகள் இருக்கு, யோகத்துல உட்காருங்க, யோகத்துல உட்காருங்கன்னா அது எப்படி நடக்கும்? सारा दिन कब तक योग में बैठे? எவ்வளவு நாள் நம்ம வந்து எவ்வளவு நேரம் யோகத்திலே உட்கார்ந்து இருக்க முடியும்? जब तक लगन में मगन नहीं होगे, अपनी लगन नहीं होगी। எப்போ வரைக்கும் நீங்க அந்த லகன்ல மகன் அப்படின்னா அந்த உறுதியான இலக்குல வந்து எப்போ மூழ்கலையோ அப்போ உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்காது. புரியுதா? 2 விடயங்கள். ஃபர்ஸ்ட் வந்து சொன்னது பற்றுட்டு இருக்கு, அடுத்தது இப்ப சொல்றது அப்சர்வ். அந்த இலக்குல அவ்வளோ மூழ்கி இருக்கணும், ஆகியே தீரணும், அனுபவம் ஆகணும், ஏன்னா வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம. ऐसा नहीं डायरेक्शन मिले, आदेश मिले तब योग में बैठने का, नहीं तो खत्म। இப்படி கிடையாது. நமக்கு வந்து बैठो, சொல்றாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, இல்ல அதுக்கு ஒன்னும் டைம் இருக்கு, அப்ப நம்ம யோகத்துல உட்காரணும், அது மட்டும் இல்ல, அது உட்காரணும் கண்டிப்பா. उसमें रम जाओ और जम जाओ अच्छी तरह ஆனா அதுல உட்காரும் பொழுது கூட அவ்வளோ அதுலயே மூழ்கி போயிடுங்க, से उसका अनुभव करो। நல்ல அனுபவம். वो है लगन में मगन होना। அதுல வந்து इसको हम कहते हैं एब्जॉर्प्शन। அதுதான் வந்து ये जब तक नहीं होगा तब तक योग की गहराई का अनुभव नहीं होगा। இது இல்லைனாலும் கூட உங்களால யோகத்தோடைய ஆழமான அனுபவம் செய்ய முடியாது. ये दूसरा फैक्टर है जो हल्का पड़ जाता है, जिससे हमारा योग की वो कम हो जाती है। तीसरा है स्टेबिलिटी। சோ இது 2 கேட்டோம் இல்லையா இன்னைக்கு. ஒண்ணு வந்து பற்றுட்டு இருக்கிறது, டிட்டாச்மெண்ட். ரெண்டாவது வந்து மூழ்கி இருக்கிறது, வந்து அப்சார்ப்ஷன். ஸோ இன்னைக்கு இதோட முடிக்கலாம். மூணாவது அவர் சொன்னது வந்து ஸ்டெபிலிட்டி. ஸோ இதை அடுத்த தடவை கேட்போம். ஓகே. ஸோ பற்றற்று எவ்வளோ இருக்கும், அதுல எவ்வளோ விடயங்கள் சொன்னார். அதுல அவங்க கற்பனை சக்தின்னு சொன்னார். பற்றற்று இருக்கிறதுக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ்ல இருந்து அந்த அனுபவத்துல இந்த அப்பால் செல்றது, ஆத்மா நான் யார் அப்படின்னு உணர்ந்தது, அந்த அனுபவம். பாபா கூட நானும் பாபா பரந்தாமத்துல எவ்வளவு அழகா சொன்னது. சோ பற்றற்று இருக்கு கற்பனை சக்தி. அதுக்கப்புறம் இன்னொன்னு அந்த உறுதியான இலக்குல நான் இப்படி ஆகணும் அப்படின்ற அதுலயே மூழ்கி இருக்கு. சோ அது டிட்டாச்மெண்ட், அப்சார்ப்ஷன், இது 2 இன்னைக்கு கேட்டிருக்கோம். அது நம்ம நல்ல பயிற்சி செஞ்சு பார்க்கலாம். நிறைய விடயங்கள் சொன்னாங்க அதை பத்தி. அடுத்த கிளாஸ்ல நம்ம மற்றது பார்க்கலாம். 3வது சொல்லியிருப்பாங்க ஸ்டெபிலிட்டி. ஸோ அது வந்து அடுத்த கிளாஸ்ல. ஓகே, 1 நிமிஷம் பாபா நினைவு வந்து இருக்கலாம். ஏன் போன கலட்டு சாந்தி. ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர், நாளைக்கு மார்னிங் அந்த செஷன் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் சொல்லியிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு லண்டன்ல இருக்க சொல்லியிருக்கு. அது இன்பர்சன் தான், 9 to 10:30. முடிஞ்ச அளவுக்கு வாங்க எல்லாரும்.
Om Shanti. Shanti. Good night. Good night. Thank you, sister. Sister Om Shanti. Shanti.